கன்னியாகுமரி நாகர்கோவிலோட ஸ்பெஷலிஸ்டான இந்த முந்திரி கொத்து பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பச்சை பயிரை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை கடாயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போது தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்து நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பச்சை பயிர் ஆறுனதுக்கப்புறமா அதில் ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை இல்லைனா நாட்டு சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரையிற அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிறு மாவோடு சேர்த்து அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா நம்ம கை பொறுக்கிற சூட்டில் பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதோட அவுட்டர் பேட்டருக்கு அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டு இதெல்லாமே சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் இதில் டிப் பண்ணி போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா